ஹாய் ஹலோ வரீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 100 வகையான பழச்செடி வீடியோவில் இன்றைக்கி நம்ம ரெண்டு பழச்செடியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பழச்செடின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொடுக்காப்புளி, கோணப்புளியங்காய், கொடுக்காப்புளி, இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம இதில் 2 செடியை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரெட் கலர், ஒன்று வந்து நார்மலாக நமக்கு கிடைக்கிற உள்ள வெள்ளையும் மேலே க்ரீனும் இருக்கும் அந்த செடி. 2 நம்ம பார்க்க போகிறோம். அந்த க்ரீன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் கலரு. அதில் நமக்கு இன்றைக்கி ஒரு காய் ஒன்று கிடச்சிருக்கு. இது புதுசாக வாங்கி வச்சுருந்தோம். இதில் பூ விட்டு இப்போ காய் காய்ச்சிருக்கு. இது வந்து இன்னும் நல்லா இதாகணும். நிறைய காய் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா காக்காவோ குருவியோ தெரியல, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. அது பிஞ்சாக இருக்கும் போதே கொத்தி மண்ணில் போட்டுட்டாங்க, வீணடிச்சு. நமக்கு மிஞ்சினது இது ஒன்று தான். சரி, இதை ரிவ்யூ பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இதை அறுவடை பண்ணுறோம். வாங்க, இது டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். நல்லா வெடித்து மேலே வந்துருச்சுங்க. அது விதை ஒரு இதில் எப்பயுமே ஒரு விதை தான் இருக்கும். இதில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கொடுக்காப்புளியில் வந்து ஒரு துவர்ப்பு இருக்குங்க. எப்பயுமே கொடுக்காப்புளியில் வந்து லைட்டான ஒரு துவர்ப்பும் ஒரு லைட்டான இனிப்பும் இருக்கும். இந்த ரெட் கலர் கொடுக்காப்புளியில் துவர்ப்பு இல்லைங்க. நல்லா பழுத்து வெடித்து போன பழத்தில் துவர்ப்பு இல்லை. நல்லா இனிப்பாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு சின்ன செடி தான், ஆனால் ஒட்டுக்கன்று. நம்ம இந்த பாட்டில் தான் வச்சு விட்டுருக்குறோம். இதில் நிறைய பூ விட்டுது, ஆனால் ஒன்று மட்டும்தான் காய் காய்ச்சிருக்குது. மீதி பூவெல்லாம் அப்படியே கொட்டிடுச்சு. இப்போ இது நம்ம எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு பூவை மட்டும் காயாக விட்டோம். ஏன்னா இது ரொம்ப சின்ன செடி தான், ரொம்ப தண்டெல்லாம் ஒன்றும் முத்தலை, அதனால் காய்க்க விடக்கூடாது. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு காய் மட்டும் விட்டுட்டோம். மற்ற பூவெல்லாம் கொட்டிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு வகையும் பார்த்துடலாம் வாங்க. இது நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு வகையான கொடுக்காப்புளி. இது நார்மலாக வெள்ளை கலரில் பச்சை கலரில் வரும் பாருங்க, அந்த கொடுக்காப்புளி. இது நல்லா பெரிய மரமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 5 அடி வளர்ந்துருக்குது. ஆனால் இப்போ இதில் காய் இல்லை. நிறைய பிரான்ச்சஸ் ஓடி இருக்குது. நல்லா உயரம் வந்திருக்கு பாருங்கள். இன்னும் இதில் பூ வைக்கல, காய் வைக்கல. இதில் ஆல்ரெடி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வந்து இதில் பூ வச்சு கொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் இன்னும் காய் வைக்கலை. இனிமேல் இதில் காய் வச்சாத பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம 2 வகையான கொடுக்காப்புளி செடியை பற்றி பார்த்துருக்கோம். இது மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய பழச்செடி வீடியோஸ் வரப்போகுது. 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய பிளான்ஸுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது. புது புது வகையான செடிகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸோட்டிக் பழச்செடிகள், வெளிநாட்டுகளில் கிடைக்கிற பழச்செடிகள்லாம் வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.